ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா டிராகன். நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சது. சூப்பராக இருக்குது இந்த மூவி. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ 12th 96% எடுத்து காலேஜில் அரியர் வைக்கிறான். ஏன் அரியர் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் 12th ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அப்போது அந்த பொண்ணு வந்து இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து பேட் பாய் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டான். இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காலேஜில் போன பிறகு பேட் பாய் அவனும் முடிவு எடுக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தலையிடுறான். எல்லா பேப்பர்லையும் அரியர் வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜில் பார்த்தீங்கன்னா அவன் டிகிரியே வாங்காமல் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக ஃபேக் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கம்பெனியில் சேர்ந்து நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்ஸிபலுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த காலேஜோட பிரின்ஸிபலுக்கு அந்த காலேஜ் பிரின்ஸிபல் வந்து இனிமே வந்து என் காலேஜுக்கு வந்து நீ எல்லா பேப்பரையும் வந்து கிளியர் பண்ணலைன்னா உன்னை எல்லாத்தையும் சொல்லிடுவோம், உன் வீட்டிலலாம் சொல்லிடுவேன்றான். இதில் என்ன நடந்துச்சு, இதில் என்ன பிரச்சனை, அவன் இதொட்டு வெளியே வந்தானா வரலையா, அதான் அந்த படத்தோட ஸ்டோரி. இப்போ வாங்க ஃபுல் ஸ்டோரியும் பார்க்கலாமா. நம்ம ஹீரோ 12th 96% எடுத்து அவார்டு வாங்குறாரு. அந்த சந்தோஷத்தோடையே பார்த்தீங்கன்னா தன்னோட காதலை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லலான்னு போகிறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஏன் ரிஜெக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு குட் பாய்ன்னு சொல்லிட்டு அவள் ரிஜெக்ட் பண்ணுறான். எனக்கு வந்து பேட் பாய் தான் பிடிக்கும்னு சொல்லி இன்னொருத்தவனை மேலே கை காமிக்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கடுப்பாகி காலேஜுக்கு போனால் நம்ம இனிமேல் வந்து பேட் பாயாக தான் இருக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ அப்படியே பக்கா பேட் பாயாக இருக்கான் காலேஜில். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான் காலேஜ்லேயே. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம அனுப்பாமா தான். காலேஜில் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது. அந்த சண்டையில் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா அவன் தலைவர் எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அடித்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட பிரின்ஸிபல் வந்துட்டாங்க. அந்த பிரின்ஸிபல் வந்தோடனையும் பார்த்தீங்கன்னா அவனை வந்து சொல்கிறாரு, இத்தனை அரியர் வச்சுட்டு நீ இன்னும் இந்த சண்டை தான் செய்கிற, இனிமேல் நீ ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வந்தால் மட்டும்தான் உனக்கு நான் டிகிரி தருவேன்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ ஐடென்டி கார்டே வச்சுட்டு எனக்கு டிகிரியே தேவையில்லைன்னு சொல்லி காலேஜ் விட்டு போயிடுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி கிளம்புறாரு. ஆனால் கிளம்பி அவர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போகாமல் தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிட்டு நான் வேலை பார்க்குறதா பொய் சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டு வீட்லேயே தங்கிடுறாரு. காலையில் 8 மணிக்கு போனவர் அங்கேயே இருந்து ஃப்ரெண்டு வீட்டிலே தம் அடிச்சுட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு தூங்கி கரெக்டாக 4 மணி ஆனோனையும் தன்னோட ஃப்ரெண்டு வீட்டோட இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இவனோட எல்லா விஷயமும் தெரியும், இவன் என்னென்ன தப்பு பண்ணுறான்னு தெரியும். அப்படியே நம்ம கீர்த்தி வந்து டிராகன் கிட்ட சொல்கிறா, அதாவது நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா, எனக்கு வந்து ஒரு அலையன்ஸ் பார்த்துருக்காங்க, அலையன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு பையன் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ நீ வேணான்னு தானே சொல்லியிருப்ப அப்படின்றான். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நான் வந்து ஓகே சொல்லிட்டேன்றா. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கடுப்பாகி இத்தனை வருஷம் லவ் பண்ணதெல்லாம் பொய்யா, நீ தானே வந்து என்கிட்ட ப்ரப்போஸே பண்ண அப்படின்றான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு டிகிரி இல்லை, ஒரு நல்ல வேலை இல்லை, உன்னை எப்படி நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியும், நீ வந்து லைஃப்க்கு செட் ஆக மாட்டேன்றான். ஏன்னா நீ ஒரு பேட் பாய், பேட் பாய் வந்து மேரேஜுக்கெலாம் செட் ஆக மாட்டான்றான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே ஆள தொடங்கிடுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சோகத்திலே மூழ்கிறான். தன்னோட ஃப்ரெண்டு வீட்லேயே பார்த்தீங்கன்னா தங்குறான். அங்கேயே தண்ணி அடிச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே சோகத்திலே இருக்கான். அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தன்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இனிமேனாலும் நம்ம வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கூட இல்லை, அப்படியே சோகத்திலே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டு மூலியமா இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்கிறாரு. ஆடி காரு, சொந்தமாக ஒரு வீடு அப்படின்னு வச்சுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருந்தாரு. அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவங்கக்கிட்டே கேட்குறாரு, சார் நானும் உங்களை மாதிரி ஆடி காரு சொந்தமாக வீடெலாம் வாங்கணும் சார், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றாரு. ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கூட இல்லை சார் அப்படின்றான். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவரும் என்கிட்ட மட்டுமா டிகிரியா இருக்குது, நான் இதெல்லாம் வாங்கலையா அப்படின்றாரு. சார் எப்படி சார் டிகிரி இல்லாமல் எப்படி சார் வேலைக்கு போவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, நான் வந்து ஒரு ஃபேக்கான சர்டிஃபிகேட்டை க்ரியேட் பண்ணி கம்பெனி மூலமாக போனேன், அதனால தான் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்,
1,00,000க்கு மேலே சம்பாதிக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுறான். சார் எனக்கும் அந்த கான்டாக்ட்ஸ் அனுப்புங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் அப்படின்றான். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவரும் கான்டாக்ட்ஸை அனுப்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவர் சொன்ன இடத்துக்கே போகிறான், ஃபேக் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணுறதுக்காக. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10,00,000 கொண்டு வா தம்பி, எல்லாமே முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்றாரு. ஆனால் 10,00,000 எங்கே போவான்? திரும்பியும் பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறான், எனக்கு வந்து 1,00,000 சம்பளம் கிடைக்கும், நீங்கள் ஒரு 10,00,000 மட்டும் ரெடி பண்ணி தாங்க அப்படின்றான். வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லி அந்த 10,00,000 வாங்குறான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 10,00,000 அவங்க இடத்துல கெட்டி ஒரு புதுசாக ஒரு ஃபேக்கான ஒரு இன்டர்வியூ செட்டப் பண்ணி ஃபேக்காக வந்து டிகிரி வந்து வாங்கின மாதிரி காமிச்சு ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா செலக்டே ஆயிடுறான். செலக்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் போய் நிறைய கற்றுக்கிறான். தன்னுடைய வேலையை பார்த்தீங்கன்னா நல்லா கற்றுக்கிறான். மற்ற எம்ப்ளாயிஸோடையும் பார்த்தீங்கன்னா இவன் நல்லா வேலை பார்க்குறனால இவனுக்கு சேலரியும் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமாக வீடு வாங்கி தன்னோட அப்பா அம்மாவை பார்த்தீங்கன்னா குடியேற்றுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசு ஆடி காரும் வாங்குறான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பும் பார்த்தீங்கன்னா வாழ ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் லைஃப்பும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மாறிடுச்சு. இப்போ லைஃப்பில் அவனுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வேலை கிடச்சிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் போயிருக்கா ஒரு பெரிய ஆஃபர் கிடச்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவும் ஒரு 6 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேரேஜ் முடிச்சு வைக்கலான்னு சொல்லி அலைன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்கவும் போகிறாங்க குடும்பத்தோட. 2 வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை, அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெல் செட்டில்டாக இருக்கனால அவங்க 2 வீட்லேயும் ஓகே சொல்லிடுறாங்க. நம்ம மாப்பிள்ளைக்கும் பொண்ணையும் பிடிச்சிருது. ஸோ லைஃப் வந்து இன்னும் ஸ்மூத்தாக போகுது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்துருது. இப்போ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா காரில் சிகரெட் அடிச்சுட்டு மிச்சம் உள்ள சிகரெட்டை பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிருக்காரு. அந்த தூக்கி எறிஞ்சது பார்த்தீங்கன்னா இன்னொரு காரில் போய் விழுந்திருக்கு. அந்த காரில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, இவன் படித்த காலேஜில் பிரின்சிபலு. இவனை பின்தொடர்ந்தே போறாரு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே போகிறான். அப்படியே ஆச்சரியம் ஆகிறாரு. ஏன்னா இவன்கிட்ட ஒரு டிகிரி கூட கிடையாது, இவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது, பையன் வந்து ஒரு ஃபேக்கான சர்டிஃபிகேட்டை கிரியேட் பண்ணி இந்த காலேஜில் டிகிரி வாங்கின மாதிரி பொய் சொல்லியிருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அப்படியே அவனை போய் மீட் பண்ணி கேட்குறாரு, நான் இதெல்லாம் எப்படி வாங்கினேன், ஃபேக் சர்டிஃபிகேட் தானே கிரியேட் பண்ணி வாங்கினேன் அப்படின்றாரு. அவனும் ஒத்துக்கிறான் வேற வழி இல்லாமல். சார் இப்போ தான் சார் லைஃபே ஸ்மூத்தாக போகுது, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சார் அப்படின்றான். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. காலேஜில் எவ்வளோ ஹீரோயிசம் காமிப்பேன், எல்லாரும் முன்னாடி என்னையவே பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசுவேன், எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி அவனை மிரட்டுறாரு. எனக்கு ஈகோ இடிக்குது, இதுக்கு நான் வந்து உன்னை பழி வாங்கணும், இப்போ வந்து நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்றாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவர் காலிலே விழுந்துறாரு. சார் சார் இப்போ தான் சார் எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, லைஃப் இப்போ தான் சார் ஸ்மூத்தாக போகுது, என்னை விட்டுருங்க சார், இதுக்காக என்னை மன்னிச்சிருங்க சார், காலில் வேணா விழுகிறேன்னு சொல்லி காலிலே விழுகிறான். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அதெல்லாம் முடியாது, எனக்கு வந்து ஈகோ இன்னும் அடங்கலை, நீ வந்து பார்த்தேன்னா இன்னும் 3 மாசத்துல செம்மு நடக்க போகுது, அதில் நீ வச்ச 45 அரியரும் வச்சு முடிக்கணும், நீ வந்து என்ன சீரியல் எது சீரியன்னு தெரியாது, நாளையிலேருந்து 3 மாதத்துக்கு தொடர்ந்து காலேஜுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீ மட்டும் அடுத்த நாள் வரலனா இந்த நியூஸ் ஃபுல்லாக உன் என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணுலேருந்து உன் வீடு வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவரும் போயிடுறாரு. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காலேஜுக்கு போயிடுறான் வேற வழி இல்லாமல். அப்படியே பார்த்தீங்கன்னா தன்னோட என்கேஜ்மெண்ட் ஆன வீட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ போகிறனால எனக்கு 3 மாதம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கு மும்பையில் நடக்குது, நான் மும்பை போகிறேன்னு சொல்கிறான். அப்படியே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு சார் எனக்கு மேரேஜ் நடக்க போகுது சார், அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார் கொடுங்க சார்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயும் பெர்மிஷன் வாங்குறான். வேற வழியே இல்லாமல் காலேஜுக்கே போகிறான். பிரின்சிபலே பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு இவனை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இவனை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் இவன் வர்றதுக்கு முன்னாடியே இவனை பற்றி எல்லாமே சொல்லிட்டாரு. இவன் என்னென்னலாம் ஒழுங்கினம் பண்ணான், எத்தனை அரியர் வச்சிருக்கான்னு எல்லாமே சொல்லிட்டாரு. இதையே பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இவரை மாதிரியே ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்லை, நம்ம ஹர்ஷத் கான் தான். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னொரு புது பிரச்சனை வருது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட எக்ஸ் தான் அவனோட ப்ரொஃபஸராகவே வராங்க.
பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அதிர்ச்சியில் அடைகிறான். நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு புதிய பிரச்சனை வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஃபேக் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணுறதுக்காக சஜஸ்ட் பண்ண வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்போ அவனுக்கு இன்னும் பயம் இன்க்ரீஸ் ஆகுது. ஐயோ நம்ம வீட்டுக்கு ஏதாவது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லி இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோட எக்ஸ் வாரா. அவளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன நிலைமையில இருக்கான்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மூலியமா கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா. நம்ம ஹீரோவை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை பாதிலே கழட்டி விட்டனால அவளுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி நினைக்கிறா. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறான். இல்லாட்டா நம்ம போலீஸ் வந்து நம்ம பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது டிகிரி வாங்கணும்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் உன்னை எப்படியாவது நான் பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தீவிரமாக படிக்கிறான். தீவிரமாக படித்த பலனா பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் பாஸும் ஆயிடுறான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே அட்டம்ப்டில் 45 அரியரும் கிளியர் பண்ணுறான். சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ். ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து உறுத்துது. நம்ம இப்படி எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லிகிட்டே இருக்கோமே, நம்ம இப்படி ஏமாத்துக்காரனாகவே இருக்கோம்னு சொல்லி மனசு உறுத்துது. அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறான். நான் வந்து ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கி தான் டிகிரி வாங்கினேன். நான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நான் டிகிரியே முடித்தேன். நான் பண்ணுறது எல்லாமே தப்பு, என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜும் பார்த்தீங்கன்னா கேன்சலே பண்ணிடுறான். போலீஸ்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிடுறான். நான் ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கி தான் டிகிரியை வாங்கினேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கல. அதாவது இவன் ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு அந்த கம்பெனிக்குள்ளே போகிறனால உண்மையாக எக்ஸாமில் பாஸ் ஆகி போனவனுக்கு கிடைக்கல. அதனாலே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கில்ட் ஆகி எல்லாருக்கிட்டையும் ஒத்துக்கிறான். அவன் பிடிச்சான் பார்த்தீங்கன்னா 1 இயர் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருந்துட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா வெளியே வரான் கரெக்டாக. இப்போ நம்ம ஹீரோ வந்து திருந்தி வாழ்கிறனால ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறான். இவன் வந்து இப்படி திருந்திட்டானே, இவ்வளோ கெட்டவனாக இருந்து இவ்வளோ நல்லவன் ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வந்து இவனை மீட் பண்ண வராரு. அப்போது பார்த்தீங்கன்னா இவன் நல்ல எண்ணத்துக்காக பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணை நீ கெட்டிக்கிறியான்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து பொண்ணை பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம இவானா தான். அப்படியே படம் முடியுது. இந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஸ்டோரி, நல்ல ஒரு சோசியல் மெசேஜோடு அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம்.